போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் முதல் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவஞான அருள்நிலையறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். சைவத் திருமுறையில் 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. நம்முடைய அறக்கட்டளை திருமந்திரத்தை சிந்திக்க வேண்டும் என்று படித்தது ஒரு பெரிய தவம். பெருமானுடைய திருவருளாலே இடையிலே மொத்தமே உலகமே பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்முடைய வகுப்பும் தொடர்ந்து நடக்க முடியாமல் போயிற்று. இல்லை என்றால் நேரம் ஒரு 6-7 தந்திரத்துக்குள்ளே நாம் போயிருக்கலாம். ஏறக்குறைய 2.5 ஆண்டு, குறைந்தது 2 ஆண்டு காலம் நாம் இடைவெளி இருந்தது. இருந்தாலும் பின்னாலே மீண்டும் நாம் உயிர்த்தெழுந்தது போல மீண்டும் ஆரோக்கியத்தை பெற்ற பொழுது ஐயா அவர்கள் விட்ட குறையை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதுபோல மாதம் ஒரு முறை என்பது மாதம் இருமுறையாக பெருமான் நமக்கு அருள் பாலித்திருக்கிறார். ஏறக்குறைய 3ஆம் தந்திரம் நாம் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். சந்திர யோகம் என்றதை வந்திருக்கிறோம். 5 மந்திரங்களை நம்ம போன வகுப்பில் முடித்தோம். 6ஆவது பார்க்கணும். அது ஐயா சொன்னால் நீங்கள் முடிக்கிற பொழுது 6ஆவது பாடல் அடுத்த 6ஆம் தேதி என்று நீங்கள் சொன்னதான் எனக்கு நினைவு. அப்படி டிசம்பர் 6ஆம் தேதி நாம் 6ஆவது திருப்பாடலை சிந்திக்கலாம் என்ற அந்த நினைவுக்காக சொன்ன ஒன்று அவர் சொன்னார்கள். அதற்கு முன்னாலே என்னுடைய விருப்பம், சந்திரயோகத்தை நான் தனியாக ஒரு முறை மீண்டும் படிக்க வேண்டும் என்று நான் படித்தேன். ரொம்ப ஆழ்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார். எப்படி ஒரு பிராணாயாமம் செய்வது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினமாக இந்த சந்திர யோகத்தை சொல்லுகிறார். அதனால்தான் இதை கடைசியாக வைத்திருக்கிறார். அஷ்டாங்க யோகம் சொல்லியிருக்கிறார், பிராசார யோகம் சொல்லியிருக்கிறார், அந்த தியான முறைகள், பிராணாயாம முறைகள் எல்லாவற்றையும் அங்கே சொல்லி முடித்து விட்டார். ஆதனங்களை சொல்லியிருக்கிறார், இன்னென்ன ஆதனங்களை போட வேண்டும் என்றெல்லாம். இதெல்லாம் ஓரளவு முடித்த பின்னால் 3ஆம் தந்திரத்தினுடைய நிறைவாக சந்திரயோகம் என்று ஒரு தனியாக அவருடைய சிறப்பு சொல்லுகிறார். அது என்ன ஒரு செய்தி என்று சொன்னால், பொதுவாக எல்லா யோகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடகலை பிங்கலை அது எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக அதை யோகத்துக்கு படிக்கிறவர்கள் சொல்கிறேன், பொதுமக்களுக்கு தெரியாது. இடகலை பிங்கலை என்கிற பொழுது சந்திரகலை சூரியகலை என்று அதை சொல்கிறாங்க. யோக முறையிலே அதற்கு பெயரிடுகின்ற பொழுது இடகலை என்பது சந்திரகலை என்றும், சூரியகலை வடகலை அது பிங்கலை என்றும் சொல்லுகிறார்கள். இன்னொன்று சுடலை நாடி என்பது அடுத்து சொல்லப்படுவது, அது நடுநாடி என்று சொல்லப்படுவது. யோகத்தை பயில்கின்றவர்களுக்கு யோகாசிரியர்கள் அந்த சுடலை நாடியை சொல்வார்கள். ஞானசம்பந்தரும் தோத்திரத்திலே சுடலை நாடியை சொல்லியிருக்கிறார். ஏனை வழி திறந்து என்று தனியாக சொல்லியிருக்கிறார். அதனால் யோகத்தில் இந்த 3 மிக முக்கியம். அதில் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சுருக்கமாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர் சொல்லுகின்ற மாத்திரை அளவு இருக்கிறது. பூரித்தல் 16, கும்பித்தல் 64, ரேசித்தல் 32 என்று ஒரு வரையறை சொல்லுகிறார். அது ஒரு உயர்ந்த அளவு. அதிகமான யோக பயிற்சி செய்த பின்னால் பிராணாயாமத்தினுடைய முற்றிய நிலையிலே, முதிர்ந்த நிலையிலே 16, 64, 32 என்ற அந்த விகிதாச்சாரம் சரியாக இருக்கும். தொடக்கத்தில் அது இருக்க முடியாது. நீங்கள் யோகத்திலேயே இருந்து யோகியாக போக வேண்டும் என்றால்தான் அந்த பயிற்சி. இல்லறத்திலே இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரியங்க யோகம் என்று ஒன்றை சொல்லுகிறார். நாம் அதை படிச்சிருக்கிறோம். பரியங்க யோகம் என்பதும் கூட யோக பயிற்சியாலே வருவது என்று இல்லறத்தாருக்கு பயன்படும்படியாக சொல்லியிருக்கிறார். சந்திர யோகம் என்பது என்ன என்றால்,
இடகலை பிங்கலை சுடனி நாடியோடு மூலாதாரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த காற்றை பிராணவாயை எப்படி கும்பிக்க வேண்டும்? பொதுவாக கும்பிக்கின்ற இடம் என்று சொன்னால் மணிப்பூரகம், இந்த இடம்தான். மணிப்பூரகத்திலே கும்பித்த அந்த காற்றை சுடுநீர் நாடி வழியாக ஏற்ற வேண்டும் என்றுதான் இதுவரை நம்ம சொல்லிட்டு வந்தது. பொதுவாக சொன்னது அதான். உள்ளே தடுக்கப்பட்ட காற்று வெளியே போக முயற்சி பண்ணும். முயற்சி பண்ணுற பொழுது நீங்கள் வாயை திறந்துட்டீங்கன்னா வாய் வழியாக போயிடும். வாய் திறக்கக்கூடாது என்று சொல்லி ரேசித்தல் என்பது வலநாடி வழியாக ரேசித்தல். இப்போ நீங்கள் அதை நீங்கள் யோசித்தீங்களோ இல்லையோ தெரியல. நான் பொதுவாக இடகலை பூரித்தல் இடகலை, அதாவது எங்கே இருக்கணும் பூரி இடத்திலேனே அவரே பாடுறார். அப்போ ரேசகம் என்பது வலநாடின்னு வருது. இப்போ வலமூக்கு வழியாக மூச்சு காற்றை வெளியே விடணும், இடமூக்கு வழியாக மூச்சு காற்றை இழுக்கணும். இதுதான் அவர் சொல்கிறது. எல்லா இடங்களும் தான் சொல்லுவார். பூரகம் என்றால் இடகலை, ரேசகம் என்றால் வலநாடி. இப்போது ஒரு சுற்று முடிய வேண்டும், பிராணாயாமத்தில் ஒரு சுற்று முடிய வேண்டும் என்றால் இடமூக்கு வழியாக பூரிக்கணும், அப்புறம் கும்பிக்கணும், அசுத்த காற்றை ரேசிக்கணும், விட்டுடணும். விட்ட பின்னால் மறுபடியும் வலப்பக்கத்திலே பூரிக்கணும், கும்பிக்கணும், இடப்பக்கம் விடணும். இதுதான் ஒரு சுற்றுன்றாங்க. இப்போ அதில் என்ன ஆகுறது என்றால், பூரித்தல் இடப்பக்கம்தானே, வலமூக்கிலே பூரிக்கலாமா? ரேசித்தல் வலமூக்கு தானே, இடமூக்கிலே ரேசிக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். முறையாக அதை படிக்கிறவர்களுக்கு அந்த சந்தேகம் வரும். இதுதானே ஒரு சுற்று. எப்படி இருந்தாலும் பூரகம் என்பது இடகலை தானே என்று வருது. இந்த விஷயத்தை தான் சந்திரயோகத்தில் சொல்கிறார். ஒரு சுற்று என்பது இதுதான். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறார் என்றால், இது ஒரு உயர்ந்த நிலை. இந்த பகுதி சொல்கிறது உயர்ந்த நிலை. கும்பித்த காற்றை ரேசிக்காமல் வெளியிலே விடாமல் அந்த கும்பித்த காற்றை சுடுநீர் நாடி வழியாக ஏற்றுதல் என்பது ஒரு முறை. அது அடைந்து கிடக்கின்ற நாடியை திறப்பது என்பது ஒரு முறை. அதுவும் கஷ்டம்தான், அது ஒரு முறை. அதைவிட என்ன சொல்கிறார் என்றால், கும்பித்திருந்தால் சூரியகலையாக இருக்குது இல்லையா, அந்த சூரியகலையும் அக்னி கலை அது எங்கே இருக்குன்னா மூலாதாரத்தில் இருக்குது. அப்போ இடகலை என்பது சந்திரகலை, அது இடமூக்கு. சூரியகலை என்பது வலமூக்கு. அக்னி எங்கே இருக்குது? அக்னிகலை எங்கே இருக்குது என்றால் அது மூலாதாரத்தில் இருக்கிறது. அப்போது சூரியகலையும் அக்னிகலையும் சேரணும், அந்த எண்ணிக்கையில் சேரணும். சேர்ந்தால் சந்திரனை வெல்லலாம், சந்திர மண்டலத்தை வெல்லலாம் என்று அந்த விஷயத்தை சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறார்? சந்திர யோகம் என்றால் அந்த மாதிரி யோகத்தை விட அக்னியும் சூரியனும் கலந்த பின்னால் அந்த எண்ணிக்கையில் அந்த வாயுவை கும்பித்தால் சந்திர மண்டலம் பலம் பெறும். அந்த சந்திர மண்டலத்தில் பலம் பெற்றால் சகசிர தளத்திலே நமக்கு சிவதரிசனம் கிடைக்கும் என்று அதைத்தான் அங்கே மொத்தமாக சொல்கிறார். மொத்தமாக நீங்கள் படிச்சிங்கன்னா இதுதான் எப்படி செய்ய வேணும்னு வரிசையாக சொல்லுவார். அப்போ என்ன ஆகிறது? நீங்கள் சுடுநீர் நாடி வழியாக ஆக்ஜையிலே புருவ நடுவிலே தியானிக்கிறீங்க. அது பெருமானை தியானிக்கிறீங்களோ ஒளியை தியானிக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். சிவயோகமாக சிவதரிசனம் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சகசிர தளத்திலே சிவதரிசனம் கிடைக்கும். அதற்கு உதவுதல் என்றால் சந்திர மண்டலம் தான், சந்திர யோகம்தான். நீங்கள் சிவதரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒளி வரலாம், மற்ற பலனா வரலாம், சுடுநாடி வழியாக புருவ நடுவிலே தியானித்தார். ஆனால் அது நம்ம யோகத்தினுடைய பயன் அல்ல. முடிந்த பயன் என்றால் அது சிவதரிசனத்தை. அதுக்கு முன்னே ஒன்று சொல்லுகிறார். அந்த தசநாதம் சொல்கிறார் இல்லையா, தசநாதத்தில் இதெல்லாம் படிக்க போகிறோம். நான் மொத்தமாக உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் விளக்குறேன். தசநாதத்தில் 9 நாதங்கள் உங்களுக்கு வரும், சங்குநாதம் வராது. சங்கநாதம் கேட்காமல் 9 நாதம் உங்களுக்கு கேட்கும். இந்த யோகத்தில் சங்கநாதம் வர வேண்டும் என்றால் இந்த சந்திர யோகத்தை செய்தால் உங்களுக்கு சங்கநாதம் கேட்கிறது என்றால் அடுத்த சிவதரிசனம் தான் என்று சொல்கிறார். இந்த யோகத்தையெல்லாம் இப்படி படிக்கிற பொழுது நமக்கு என்ன வருதுன்னா, எல்லாம் பெரியவர்கள் எண்ணித்தான் வைத்திருக்கிறாங்க. நம்ம இன்னமும் சும்மா ஆச்சாங்க. நமக்கு பெருமானுடைய உபச்சாரத்தில் சங்கு ஊதல் மிக முக்கியமான உபச்சாரம். அது இன்றைக்கி கூட இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க, சில அன்பர்கள்லாம் தெரிந்து கொண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக தாளம் தட்டுறது, பறையடித்தல் இதெல்லாம் எல்லாம் இருக்குது. சங்கு வலித்தல் என்பது மிக முக்கியம்.
அது பெருமான் எழுந்தருளும் பொழுது சங்கொலிக்கிறார்கள். இப்போ பார்க்குறோம், நம்ம கோயிலில் பார்க்குறோம். சங்கு பூஜை நாம் செய்கிறோம், சங்காபிஷேகம்லாம் பண்ணுறோம். பொதுவாக சங்குக்கு என்ன சிறப்பு? எத்தனையோ தசநாதத்தில் எத்தனையோ இருக்கிறது நாதங்கள். மணி, கடல், யானை, வார்குடல், மேகம்னு வரிசையாக சொல்கிறார். இதெல்லாம் நாதங்கள் தான். சங்குநாதம் ஏன் என்று சொன்னால், அது சிவதரிசனம் வருகின்றதுக்கு முன்னாலே உங்களுக்கு சங்குநாதம் கேட்டால் அடுத்து உங்களுக்கு சிவதரிசனம் தான் என்று இங்கே யோகத்தில் சொல்கிறாருன்னு சொன்னால், கோயிலில் நாம் பெருமான் புறப்படுகிறார் என்றால், கருவறையிட்டு புறப்படுகிறான்னு சொன்னால் உடனே சங்கு ஒலிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தரிசனம் கிடைக்க போகுது என்று ஒலிக்கிறாங்க. அப்போ யோகத்தில் சொன்ன இந்த விஷயத்தான அந்த திருவிழாக்களை சொல்லியிருக்காங்க. நமக்கு பொதுவாக நம்ம பார்த்துட்டு சங்கு ஒலிக்கிறான்னு சொல்லிடுறோம். இந்த விஷயத்தை தான் யோக முறையில் வருகின்ற சிவதரிசனம் போலத்தான் திருவிழா காலங்களிலே சங்கு ஒலிக்க வேண்டும் என்று. சங்குக்கு என்ன சிறப்பு? சங்காபிஷேகம் என்றால் என்ன சிறப்பு என்றால், பொதுவாக வலம்புரிச்சங்கு, இடம்புரிச்சங்கெல்லாம் சொல்கிறாங்க. வலம்புரிச்சங்கு சிறந்ததுன்றாங்க, இருக்கட்டும். அந்த சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று பாட்டு நமக்கு. பொன் எப்படி சுட சுட ஒளிரும்ன்றாங்க. மற்ற எந்த உலோகமாக இருந்தாலும் சரி, இப்போ பிளாட்டினம் கூட சிறந்ததுன்றாங்க. எந்த ஒரு உலோகமாக இருந்தாலும் நெருப்பிலே போட்டால் அதெல்லாம் பொரிஞ்சு போகும், அதனுடைய தன்மை மாறிப்போகும். பொன் ஒன்று தான் மாறாது, சுட சுட ஒளிரும் பொன் என்று சொன்னார். அதே போல் ஔவையார் பாடின பாட்டு தான், அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. பாலுக்கு அந்த சிறப்பு உண்டு பாருங்கள். நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறோம், இதெல்லாம் இன்னும் நம்ம பண்ணுறோன்னு தெரியாமல் பால் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் எவ்வளோதான் சுட வச்சாலும் சுண்டி போகுமே தவிர நல்ல பால் திரியாது, திரிந்து போகாது. சுட சுட நாம் அதை கொதிக்க வச்சோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆவின் பால், நல்ல பசுப்பால். கிராமங்களில் புல்ல மேய்ந்த பசுவாக இருக்கணும். நகரத்தில் காகிதத்தெல்லாம் சாப்பிடுது இல்லையா, அந்த பசு அல்ல. இங்கே அது என்ன பண்ண அது என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடைக்கல. பசும்புல்லை மேய்ந்த அந்த பால் இருக்கு இல்லையா, பசுனுடைய பால் அவ்வளோ சுவையாக இருக்கும். அதை நீங்கள் காய்ச்ச சுண்ட சுண்ட காய்ச்சலாம், சக்கரை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல பால், சுவையானது பால். அப்போ அட்டாலும் பால் சுவையில் குன்றாது, எவ்வளோதான் கொதிக்க வைத்தாலும். அதுபோல் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சங்கை நீங்கள் நெருப்பில் போட்டாலும் கூட அது வெள்ளையாக இருக்குமே தவிர நிறம் மாறாது என்றால், பெருமான் எப்பொழுதும் நிறம் மாறாதவன். நாம் பெருமானை அடைந்தால் மீண்டும் இங்கே வரப்போகிறது கிடையாது. அதே நிலையில் ஒரே நிலையிலே நாம் இருக்க போகிறோம் அவன் திருவடியிலே என்பதற்காகத்தான் சங்குநாதம். அதை பெருமான் எப்படி வச்சிருக்கிறான், தசநாடத்தில் சிவதரிசனத்துக்கு முன்னாலே சங்குநாதம் கேட்கும் என்று. இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சந்திரயோகத்திலே ஆழமாக சொல்லுகிறார். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னெல்லாம் சொல்கிறார், எல்லாவற்றையும் அழகாக சொல்லுகிறார். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை செயல்முறைப்படுத்தணும்னு சொன்னால் முறையாக அந்த யோகங்களை கற்றுத்தான். அதுபோல் யோகத்திலே சென்று பெருமானுடைய தரிசனம் நமக்கு வேண்டும் என்று எண்ணினால் இந்த யோகத்தை நீங்கள் பயின்றால், இது முதலெடுத்துடைய சந்திரயோகம் கிடையாது. முன்ன சொன்ன அந்த யாகம் ஆசனங்கள்லாம் போட்டு பிராணாயாமத்தெல்லாம் பயிற்சி பெற்ற பின்னால் இந்த சந்திர யோகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தான். இவ்வளவு சிறப்பாக இருப்பதால் தான் ஏறக்குறைய 30 பாட்டு நினைக்கிறேன், ஞாபகம் எனக்கு. 33 பாடல், 33 மந்திரங்களை இதுக்கு சொல்லியிருக்கிறார், இதுக்கு ஒதுக்கியிருக்கிறார்னு பார்க்கும். அதனால் நான் இன்னைக்கு 6வது பாட்டு நம்ம சொல்லணும். ஐயா 6வது பாட்டுலேருந்து ஆரம்பிங்கன்னாங்க. அது அருள் நிலையில் தான் சிலம்புரின்றாங்க. அருள் உங்களுக்கு பெருமானுடைய அருள் கிடைக்கிறது என்பதற்கு அறிகுறி என்றால் அது உங்களுக்கு சிலம்பொலி. அது என்ன சொல்லுங்க, திருவந்தியால் இப்படி வரும், திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடுன்னு வரும். அது வழியை வயாமிடியான்னு தவிர அது முடிந்த முடிவல்ல. சிரமான பெருமாள் நாயனாருக்கு அது கேட்டது. அப்படி கேட்டு யோகத்தில் இருந்தாலும் கூட கைலாயத்தில் அவருக்கு என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா அவர் ஞானம் இல்லை, இன்னும் ஞானம் பெறலை, யோகத்தில் இருக்கிறார் என்று. அப்புறம் ஞான உலா பாடுகிறார், அப்புறம் உள்ளவான் என்கிறார் என்று சொல்கிறோம் இல்லையா. எனவே அது அப்படி தான் எழுதுகிறார். அதனால் திருச்சிலம்போசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிட வேண்டும் என்று திருவந்தியாவில் வருது. அது சிலம்போசை கேட்பது ஒரு உயர்ந்த நிலை தான், அது சாதாரண நிலை அல்ல. அது பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது என்பது தான். அது பூசையை ஏற்றுக்கொள்கிறான் பெருமான், அதற்கு அறிகுறியாக அந்த ஓசையை சொன்னான் என்று பார்க்குறோம். அதான் சரி. அதனால் இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், உங்கள் புத்தகத்தில் நோட்ஸ் ஏற்கனவே கொடுத்துருப்போம். உங்களுக்கு முதல் பாட்டு உங்கள்கிட்ட இருக்குதான்னு தெரியல, உங்கள் ஐயா கிட்ட இங்கே கொடுத்துருப்பீங்களா? மொத்தம் 1லேருந்து 6 கொடுத்துருப்பீங்களா? நோட்ஸ் கொடுத்துருக்கீங்களா? என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கீங்க? 1லேருந்து 10 இருக்கு இல்லையா? அதான் வாங்க வாங்க வாங்க. 6வது பாட்டு நடத்தணும். சரி, இருந்தாலும் அந்த வேகமாக நான் சொல்லிடுறேன்.
முதல் பாட்டு முதல் மந்திரம் எங்கும் எய்து மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கம்னு வருது இல்லையா? சந்திரயோகத்தை பற்றி சொல்வதற்கு முன்னாலே சந்திரனை பற்றி சொல்கிறார். சந்திரனுடைய இயல்பு என்ன? வாங்க வாங்க. இயல்பு என்ன என்றால் வளர்வதும் தேய்வதும், அதுதான் சந்திரனுடைய இயல்பு. அதை சொல்கிறார். சூக்குமாக இருந்து, அதாவது அமாவாசையும் பொழுது அந்த கலை ஒரு கலை கூட தெரியல, ஒரு கலை ஒரு கூறு கூட தெரியாமல் இருக்குது, ஒளிக்கீற்று கூட இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளிக்கீற்று வளர்ந்து முழுமதியாக மாறுது. முழுமதியாக இருந்து பின்னாலே அமாவாசைக்கு போயிடுது. அப்போ வளர்தலும் தேய்தலுமா இருக்குது இல்லையா? அதை முதல்ல சொல்கிறார். சந்திரனிடத்திலே பொருந்திய கலைகள் 16 கலைகள் மொத்தம் சூக்குமாக இருந்து பருமையாக வளரும். எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கம். அது இருவகை பக்கம் நமக்கு தெரியும். கிருஷ்ணபட்சம் சுக்கிலபட்சம் என்று சொல்கிறது. வளர்விரை என்பது சுக்கிலபட்சம், வெண்மையை நோக்கி செல்றது. கிருஷ்ணபட்சம் நமக்கு தேய்விரை, அது அமாவாசை இருட்டை நோக்கி செல்வது. அந்த 2 பக்கங்கள். அதனால் நுண்மையாக இருந்து பருமையாக போவதும், பரிய நிலையிலிருந்து தூல நிலையிலிருந்து நுண்மையாக போவதும் சந்திரனுக்கு இயல்பல்லவா? அந்த சந்திர மண்டலத்தினுடைய ஆற்றல்களும் அதே போல நம்முடைய உடம்பில் இருக்கிற சந்திர மண்டலம் எய்தும் கலை போல அங்கே எப்படி ஏறி இறங்குகின்றதோ சந்திர மண்டலத்தில் கலைகள். முதல் மந்திரம் நான் படிக்கிறேன். ஏறி இறங்கும் அல்லவா? அதே போல இங்கேயும் எய்தும் கலை போல் ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூலத்த காயம். உடம்பிலே இருக்கிற மண்டலம், அதாவது அண்டம் பிண்டம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சந்திர மண்டலம் அண்டத்திலே இருக்கிற சந்திர மண்டலம், பிண்டத்திலே இருக்கிற சந்திர மண்டலம், அதாவது அநாகலத்துக்கு மேல் உள்ளதெல்லாம் நமக்கு சந்திர மண்டலம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த சந்திர மண்டலத்தை சொல்கிறாருங்க. அங்கே சந்திரயோகம் சந்திரனை விளக்கச் செய்கின்றதே. ஆம், சந்திரன் இங்கே யோக நெறியில் கொள்ளப்படும் சந்திர மண்டலம். ஒளி ஒன்று தோன்றும்ன்றான். சாதாரணமாக பார்க்கிற சந்திரன் வேறு, அது வேறு. வானத்தில் இருக்கிற சந்திரன் எல்லாரும் பார்க்கலாம் அது. ஆனால் சந்திர மண்டலம் நமக்கு இருக்கிற யோக மண்டலத்தில், சந்திர மண்டலத்திலே வளர்ந்து தெரிகின்ற சந்திரன் அது யோகத்திற்கு உரியது. யோக நெறியிலே அந்த சந்திர மண்டலம் தோன்றும். அது 6 ஆதாரங்களை கடந்த 7ஆம் தானமாகிய சகசிராரம். சகத்திராரம் என்பதுதான் 7ஆம் தானம். புருவ நடுவுக்கு மேல் உள்ளது சகசிரம். அங்கேதான் சந்திர மண்டலம் என்றால் ஒளி தோன்றும் என்று முதல் பாட்டில் சொல்லிட்டார். தேய்வதும் வளர்வதுமாக சந்திரன் இருப்பது போல நமக்கும் கூட அந்த உள்ளே ஒளி தோன்றலாம், அல்லது சூக்குமாக மறையலாம், மீண்டும் சூக்குமாக இருந்து தூலத்திற்கு வரலாம் என்று அந்த முதல் விஷயத்தை சொல்லிட்டார். அந்த சந்திரனை போலத்தான், வானத்தில் இருக்கிற சந்திரனை போலத்தான் யோக நிலையில் இருக்கின்ற சந்திர மண்டலத்தும் சந்திரன் என்று. ஆற்றல்களும் உண்மையின்றி வளர்ந்து பருவுடம்பில் நிறைதலும், பருவுடம்பில் தேய்ந்து நுண்ணுடம்பில் ஒடுங்குதலும். ஆம் என்றால், தேய்ந்து ஒடுங்குதல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உடம்பு நமக்கு தூல உடம்பு என்று ஒன்று இருக்கிறது, சூக்கும உடம்பு என்று ஒன்று இருக்கிறது. எனவே சூக்கும உடம்பிலே இருக்கின்ற அந்த சந்திர ஒளி தூல உடம்பிலே வெளிப்படும். நீங்கள் தியானிக்கிற பொழுது நம்ம கண்ணமூடி தான் தியானிக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. சந்திரனைத்தான் தியானிக்கிறோம். சந்திர மண்டலத்தில் சூக்கும உடம்பிலேயும் அந்த அதனுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா? எப்படி நனவு கனவு நாம் சொல்கிறோமோ அதுபோல் அதை கனவுனே கூட வைத்துக் கொள்ளுங்கள். சூக்கும் உடம்பிலே ஒரு ஒளி, அது சந்திரனுடைய ஒளி. அது தூல உடம்பிலே நனவிலே நமக்கு தோன்றும் என்றால், அபிராமி எந்தாதி பாட்டு நமக்கு தெரியும். அந்த பாடல் எழுந்ததற்கே என்ன காரணம் நமக்கு தெரியும். அபிராமி பட்டரை கேட்கிறார், அந்த சரபோஜி மன்னர் கேட்கிறார், இன்றைக்கு என்ன நாள் என்று கேட்கிறார். அது அன்றைக்கி அமாவாசை, கொழுத்த அமாவாசை. அவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கி பௌர்ணமி அல்லவான்றார். ரொம்ப திவரில் பேசுகிறாருன்னு அவர் நினச்சிட்டார். அமாவாசையாக இருக்குது, ஆனால் பௌர்ணமின்னு சொல்கிறாரே, ஒரு அரசன் கேட்கிற இப்படி சொல்கிறார் என்று அவர் கடுமையாக போயிட்டார். அவர் யோக நிலையிலே இருந்து யோசிக்கிறார், பார்க்கிறார். யோக நிலையிலே அந்த உடம்பிலே சந்திர மண்டலம் தெரிகிறது, அவர் பௌர்ணமியாக பார்க்கிறார். முதல் பாட்டே அதானுங்க உங்களுக்கு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்து இலகும் ஒளிர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னா. அப்போ சந்திர மண்டலத்தில் இருப்பதால் அது ஒளி தெரிவதாலே அந்த மன்னனுக்கு அது புரியல, ஏன் இப்படி சொல்கிறான்னு புரியல. அப்புறம் புரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுதான் முதல்ல சொன்னார். இருவகை பக்கம் நமக்கு இருக்கிறது.
வளர்பிறை போலவும் தேய்பிறை போலவும் நமக்கு சந்திர மண்டலத்திலே தூல உடம்பு சூக்கு உடம்பாக இருக்கும் என்று இங்கே சொல்கிறார். சந்திரமண்டலத்தின் ஆற்றலை தனக்கேற்ற வகையில் பெற்ற நுண்ணுடம்பையே நாயனார் மேலே பரகாயம் என்று கூறியிருக்கிறார். இதெல்லாம் நான் நோட்ஸில் கொடுத்துருக்கிறேன். நுண்ணுடம்பு என்பதை பரகாயம் என்று சொல்கிறார் என்றார். அது நுண்ணுடம்பு சுக்கும் உடம்புக்கு மேல் உள்ள பரவுடம்பு பரகாயம் என்று சொல்கிறார். நமக்கு 5 சரீரம் இருக்குது, நமக்கு தெரியும்ல. தூல சரீரம் சொல்கிறோம், சூக்கும சரீரம் சொல்கிறோம். அப்படின்னா அடிசூக்கும்னு சொன்னால் போகிறோம், பரசரம் சொன்னால் போதும். அந்த 3 5 சொல்லுகிற பொழுது குணசரீரம், கஞ்சக சரீரம், காரண சரீரம் என்று 3 சொல்கிறோம். எனவே 5 சரீரம் நமக்கு சொல்கிறோம். அதை பரகாயம் என கூறியிருத்தல் தெரியுது. எனவே பிண்டத்தில் உள்ள சந்திரமண்டலம் அண்டலத்தில் உள்ள சந்திரமண்டலத்தோடு ஒப்புவிக்கப்பட்டது, ஒப்புரோக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார் முதல் பாட்டு. அடுத்து 2வது மந்திரத்தில், இது நான் நடத்தின விஷயம், நான் வேகமாக போகிறேன். யோகத்திற்கு உரியனமாக இருக்கிற சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலை, இதற்கு எண்ணிக்கை சொல்கிறார். சூரியகலை 16, சந்திரகலை 12, அக்னிகலை 10. இதான் எண்ணிக்கை என்றார். அந்த ஆமாம், அதிகம் 16, 10, 16, 12, 10. அதாவது சந்திரன் என்பது நமக்கு 16 கலையாக இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறார்? சந்திரன், சூரியன், அக்னி இப்படி சொல்கிறார். முதல்ல சந்திரகலை சொல்கிறார், அது 16 கலை, அதான் அதிகமானது. சூரியகலை 12 தான். இங்கே எழுதுகிறாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த குறிப்பெல்லாம் கொடுத்தாச்சு முன்ன படித்தது. அது சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ சந்திரகலை 16 இருக்கு இல்லையா, சூரியகலை 12 தானே. அப்போ வலிமைகளை எது அதிகம் என்று பார்த்தால் சந்திரன் தான் அதிகம், சந்திரன் தான் அதிகம். அப்போ என்ன சொல்கிறார் இந்த பாட்டில்? சூரியகலை அக்னி கலையோடு சேரணும். அந்த 10 கலை இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்தால் 22 ஆகிடும். அப்போ சந்திரகலையை வெல்லலாம். அப்போ சந்திரனை வெல்ல வேண்டும் என்றால் சூரியனும் அக்னியும் சேர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த கலைகளை அந்த மூச்சு காற்றினாலே வருகின்ற விஷயம். அதை முதல் சொல்கிறார். ஆகின்ற சந்திரன் சூரியன் அங்கியுள், சந்திரன் சூரியன் அக்னா நெருப்பு, ஆகின்ற ஈரட்டோடு 6 2 5, ஈரட்டு என்பது 16, 6 2 என்பது 12, 5 என்பது 10. ஏகின்ற அக்கலையெல்லாம் இடைவெளி ஆகின்ற யோகி அறிந்து அறிவே என்றார். என்ன சொல்கிறார்? அதுவும் குறிப்பு இருக்குது. 16 கலை 12 கலை என்று சொல்கிறது எது போல என்றால், சந்திரனுக்கு 16 கலைன்னு சொல்கிறோம். எந்த சந்திரனுக்கு என்றால், வானத்திலே இருக்கிற சந்திரனுக்கு 16 கலை, 15 கலை முடிந்து 16வது பௌர்ணமி ஆயிடலாம். அது அந்த 16 கலை. அந்த கலைக்கும் சந்திரமண்டலத்திலே நாம் பார்க்கிற சந்திரனுக்கும் ஒற்றுமை கிடையாது. அது வேறு, இது வேறு. 16 கலையாக பிராணாயாமத்தை செய்து அந்த கலையை நிறைவு செய்ய வேண்டும் ஒரு யோகி. அவனுக்கு விதிக்கப்பட்ட அந்த வரையறை தானே தவிர, வானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு 16, அதுபோல் இங்கே இருக்கிற சந்திரகலை 16 என்று ஒப்புமை சொல்லலை. இது வேறு, அது வேறு. ஆனால் இயல்பாகவே அந்த ஒப்புமை கலை எண்ணிக்கை ஒன்றா போச்சு. அங்கேயும் 16 இருக்குது, இங்கேயும் 16 இருக்குது. சந்திரகலை வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு 16 கலை இருந்தாலும் சந்திரகலை வெற்றி பெற முடியும்ன்றார். அங்கேயும் 16 கலை தான். எனவே ஒரு எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு அங்கேயும் 16 இங்கேயும் 16 என்றால் ரெண்டும் ஒன்று அல்ல. அது அண்டத்திலே இருக்கிற சந்திரன், அது சடசந்திரன். பிண்டத்திலே இருக்கின்ற சந்திரனுக்கு அது யோகத்திலே வருகின்ற ஒளி. எனவே அதற்கு வேறுபாடு. ஏன் சொல்கிறாருன்னா, சூரியனுக்கு 12 கலை என்றார். சூரியனுக்கு 12 என்றால் சூரியன் 12 சொல்லுவாங்க, ஆதித்தன் 12 பேர் சொல்லுவாங்க. அதுவும் ஒத்து வருது நமக்கு பார்த்தா. அங்கே இருக்கிற சூரியன் 12 சூரியன் சொல்கிற மாதிரி, ஏன்னா 12 ராசியில் அவன் சஞ்சரிக்கிறான். எனவே 12 சூரியன் இல்லையா, அது மாதிரி இங்கே வைத்து கொள்ளாதீங்க. இது யோகி தன்னுடைய ஆற்றலினாலே பிராணாயாமத்தினாலே சந்திரகலையும் சூரியகலையும் நிறுத்துவது. பின்னாலே அக்னிகலையும் அவன் எண்ணுகிறான். அது 10 கலை, இந்த 3 கலையினார். இதை முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலை முதல்ல சொல்லிட்டேன். அக்னிகலைக்கு எத்தனை என்றால் 10ன்னு சொல்லிட்டார். அது 2வது சந்திரத்தில். 3வது சந்திரம் சூரியன் 12 கலைகளே உடையதாயினும், இப்போ நான் சொன்னது அது சந்திரனது 16 கலைகளையும் அதற்கு ஏதுவாய் நிற்கும் 16 மாத்திரை பிராணவாயு உட்கொள்ளும் ஆற்றல் படைத்தது. அந்த பிராணவாயு நீங்கள் செய்தோம்னா 16 கலை நீங்கள் செய்கிற பொழுது சூரியனுக்கு 12 கலை தானே. 12 கலை நீங்கள் இழுத்தினாலே 16 கலைக்கு எங்கே நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ பிராணாயாமத்தை, அது சூரியகலை வாங்கிக்கும். அப்போ சந்திரகலைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் அது சூரியகலை இழுத்து கொண்டு போய்விடும். 12 கலை தான் இருந்தாலும் அந்த 16 கலை இழுத்து கொண்டு போய்விடும் என்றால், அந்த இடத்துல சூரியன் வலிமையானவன். ஏன்னா சந்திரன் சூரியன் தான் வலிமையானவன் தெரியும். ஆனால் என்ன சொல்கிறார்,
உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னாலே சந்திரன் இல்லை. சூரியன் தோன்றினால் சந்திரன் மறைந்து போகிறான், தெரியாமல் போகிறான். அது உலகத்தில், வானத்தில். இங்கே அப்படி இல்லை. என்ன சொல்கிறார்? சூரிய கலை வெற்றி பெற வேண்டும் என்றால் அக்னி கலையோடு சேர வேண்டும். அந்த 10 கலையோடு சேர்ந்தால்தான் சந்திரகலை. அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். ஆறாரதாம் கலை ஆதித்தன் 12 சந்திரன் நாரா நலங்கிளர் ஞானம் கவர்கொள்ள பேராம் கலை முற்றும் பேருங்கால் ஈரெட்டும் மாறா கதிர்கொள்ளும் மற்ற அங்கி கூடவே. கதிர்னா சூரியன். அங்கி கூடினால், அக்னிகளை கூடினால் சூரியன்களை 12, அக்னிகளை 10, 22 கலை இருப்பதாலே சந்திரகலையை சூரியகலை வெற்றி பெற முடியும். எப்பொழுது என்றால் தனியாக வெற்றி பெற முடியாது. சூரியனாலே அக்னிகளை சேர்ந்தால்தான், பிராணாயாமத்திலே அக்னிகளை தூண்டினால்தான் உங்களுக்கு சூரியகலை வெற்றி பெறும் என்று அந்த மூணாவது பாட்டை சொன்னார். 4வது 10ம் 2ம் பகலோன் உயர்கலை. அதே மறுபடியும் சொல்கிறார். 10 6 உயர்கலை பால்மதி ஒத்தனல் அங்கியது 8 உயர்கலை அத்திரன் நின்று அமை ஆய்ந்து கொள்ளீரேன்னு பாட்டு. என்ன சொல்கிறார்? சூரியன் சந்திரன் என்னும் இரண்டிற்கும் மேற்சொல்லிய கலை அளவில் வேறுபாடில்லை. முன்ன 16 சொன்னோம், 12 சொன்னேன், அதில் வேறுபாடு கிடையாது. ஆனால் அக்னிக்கு 10 சொன்னார்லே, அக்னிக்கு அந்த கலையில் வேறுபாடு உண்டு. பிராணாயாமம் செய்கிற பொழுது மூலாதாரத்தில் இருக்கிற அக்னி கலைகளில் அதை எழுப்ப முயற்சிக்கிற பொழுது எண்ணிக்கை மாறுபடலாம். சூரியகலைக்கு 12 தான், சந்திரனுக்கு 16, அதில் வேறுபாடு இல்லை. ஆனால் அக்னிக்கு என்ன என்றால் கலையளவு அக்னிக்கு மேற்சொல்லப்பட்ட கலையளவு இழிவளவாக, இழிவளவுன்னா 10ன்றது மினிமம் எண்ணிக்கை என்னால் 10. உயரளவு 64 போகுது. அக்னி கலைக்கு 64ன்ற அந்த 2 சொல்கிறார். அங்கே எழுதுகிறாங்க, பின்னால் உரையில் வரும், உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அக்னிக்கு மட்டும் ஏன் சார் அந்த வேறுபாடு? சந்திரனுக்கு 16 கலை தான் எங்கிருந்தாலும், சூரியனுக்கு 12 கலை தான். அக்னிக்கு மட்டும் 10ன்னு சொல்கிறீங்க, அது மினிமம். மேக்சிமம் 64 சொல்கிறீங்களே என்றால் அக்னிக்கு என்ன ஒரு ஆற்றல் என்றால், உரையில் எழுதுகிறாங்க, அப்பா அடங்கு தீனி என்று இருக்கிறது, ஓங்கு தீனு ஒன்று இருக்கிறது. அடங்கி போகிற தீ மெல்ல எரியும் இல்லையா? மெல்ல எரியும். அடுப்பில் பார்த்தீங்கன்னா மெல்ல எரியும், விளக்கில் மெல்ல எரியும். ஆனால் ஏதாவது பற்றிச்சுன்னா பயங்கரமாக எரியுது இல்லையா? அந்த மாதிரி அடங்கும் தீ என்று இருக்கிறது, அழிக்கும் தீ என்று இருக்கிறது அல்லவா? தீ 2 வகைன்னு அடலும் எழுதியிருப்பாங்க, அடலும் போட்டுருவாங்க. அடல்னா மேலோங்குதல்னு அர்த்தம். எனவே அடங்கும் தீ அடலும் தீன்னா அதிகமாக பற்றியிருது. அந்த தீ 2 வகை என்பதாலே அதே மாதிரி பிராணவாயில் நாம் கலை எடுத்த பொழுது 10ம் 64மாக என்றார். 64 என்பது அடலும் தீ, 10 என்பது அடங்கும் தீ என்பதாலே அந்த தீயை விட்டு 2 கலையாக சொல்லியிருக்கிறார் என்று அங்கே சொல்கிறார். 10ம் 2ம் பகலோன் உயர்கலை. அது 12 உயர்கலை இருந்து அதுதான் உயர்வு. சூரியனுக்கு பகலோன் என்றால் சூரியனுக்கு 12 கலை தான். 10 6 உயர்கலை பால்மதி. சந்திரனுக்கு 10 6 16 கலை தான். ஒத்தனால் அங்கியது 8 உயர்கலை. 64 தான் உயர்கலை. மேக்சிமம் 64, ஏன்னா முன்ன 10 சொல்லிட்டார், அது மினிமம். இங்கே 8 64 என்பது உயர்கலையாக அங்கிக்கு சொல்ல வேண்டும். அத்திறன் நின்று அமை ஆய்ந்து கொள்ளுங்க. இப்படி தான் கலையிலே, பிராணாயாமத்திலே இப்படியெல்லாம் சூரியகலை சந்திரகலை இருக்கிறது என்பதை ஆய்ந்து கொள்ளுங்கள் என்று 4வது சொன்னார். இனி 5வது மந்திரம் 8 அனலின் கலையாகும். மறுபடியும் திருப்பி சொல்கிறார், ஏன்னா மறந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறார். 8 அனலின் கலையாகும். ஈராருள் சுட்டப்படும் கதிரோனுக்கு சூழ்கலை கட்டப்படும் ஈரெட்டாகும் மதிக்கலை ஒட்டப்படாயவை ஒன்றோடு ஒன்றாக வேண்டார். ஒன்றுக்கொன்று சம்பந்தம் கிடையாதுங்க. அந்த கலையோடு இருக்கவே தவிர மாற்றக்கூடாது. சூரியகலையை மாற்றி 12 16ஆகவும், சந்திரகலையை மாற்றி 16 12ஆகவோ நீ எண்ணக்கூடாது. ஒன்றோடு ஒன்று எண்ணக்கூடாது, ஒட்டாதுன்றார். அதான் அங்கே எழுதுகிறார். 5வது பாடல். அக்னி முதலிய 3ற்கும் சொல்லப்பட்ட கலை அளவுகளை ஒன்றிற்கு உரியது மற்றொன்றுக்கு ஆகுமாறு பொருத்துதல் கூடாது. இதை ஏன் சொல்கிறான்னு சொன்னால், பிராணாயாமம் படித்த பொழுது அதை சொல்லியிருக்கிறோம். அதாவது பூரகம் என்று சொன்னால் வாமம் 8 16, கும்பகம் என்றால் 64, ரேசகம் என்றால் 32 கணக்கு சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன சொல்லுவார்? மாறினால், இந்த எண்ணிக்கை மாறினால், வஞ்சப்பட்டால், அது மாறுபட்டால் அது துன்பம் தீங்கு. இது மாறினால், எண்ணிக்கை மாறினால், அதாவது ரேசகத்தில் நீங்கள் 18 என்றோ, கும்பகத்தில் 20 என்றோ கணக்குப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு நீங்கள் எண்ணிக்கை வைத்தால் அது மாறிவிடும். அது பிராணாயாமத்துக்கு பலன் கிடையாது.
பலனில்லது மட்டுமல்ல தீங்கு விளைவிக்கலாம். 16 கலை பூரகம், கும்பகம் 64, 32 ரேசகம் என்ற அந்த அடியோடு தான் இருக்குமே தவிர மாற்றினால் இது 32 16 என்று மாற்றினால் உங்களுக்கு தீங்கு விளையலாம் என்று. அதனால்தான் இந்த யோகத்தை சொல்கிற பொழுது ஜாக்கிரதையாக நீங்கள் கேட்கணும். 16 இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அன்றைக்கி கூட உங்களுக்கு சொன்ன ஞாபகம். என்னுடைய சித்தா டாக்டர் அவர் சொன்னார் ஒரு முறை. ஒருத்தர் ஏரோப்ளேனில் போயிட்டு இருந்தாராம். ஃப்ளைட்டில் போகிற பொழுது சும்மா தானே இருக்கிறோம், ஏன்னா அங்கே சும்மா தான் இருக்க வேண்டியதாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை படிச்சுட்டு இருக்கலாம். அவர் என்ன பண்ணாராம், யோகத்தை கற்றுக்கிட்டாராம். பிராணாயாமத்தை நம்ம பண்ணலாம் என்று எங்கள் ஃப்ளைட்டில் பிராணாயாமத்தை பண்ணியிருக்கிறார். ஃப்ளைட்டில் பிராணாயாமம் முறையாக பண்ணியிருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே சூனாகி விழுந்துட்டாராம், மயங்கி விழுந்துட்டாராம். நல்லா இருந்து மயங்கி விழுந்துட்டாராம். எல்லாம் ஓடியாது என்ன நடனா, அப்புறம் தண்ணி தெளிச்செல்லாம் கொஞ்சம் தெளிச்சப்பாடு கொஞ்சம் வந்துதான் வந்திருப்பார். நான் அவ்வளோதான் இருக்கும். இருக்காரு கிரவுண்டில் இருக்கிற விஷயம் வேறு, அங்கே இருக்கிற வேறு இல்லையா நிச்சயமா. இப்போ அதான் இதில் இமயமலை போய் படித்தாரு. ஆமாம் மூச்சு வருது இல்லையா, அவங்க வாய்ஸே வரல உங்களுக்கு மாறிடலாம், சில பேருக்கு வரலாம். இன்னொன்று நீ பார்க்கலாம். இப்போ ஊட்டி கொடைக்கானல் போகிறோம் இல்லையா, ஊட்டியே பாருங்கள், தொட்டபெட்டா இருக்கு இல்லையா, ரொம்ப உயரமாக இருக்கும். நீங்கள் 1 மணிக்கு நான் போய் 1 மணிக்கு போனேன், மத்தியானம் 1 மணிக்கு நான் போனேன், வெயிலே தெரியாது, அங்கே வெயிலே தெரியாது, குளிர் ஒரே குளிர் அடிக்குது. 1 மணிக்கு உயரத்தில் மலை உயரத்தில் குளிர்னா என்ன சொல்கிறாங்க, சூரியனுடைய கதிர் இருக்குதே, அந்த கதிர் நிலத்தில் பட்டு பிரதிபலித்தால் தான் சுடுமா. சூரியன் கதிர் வருது இல்லையா, கதிருக்கு இடையில் நீங்கள் போனால் சுடாதான். அது அப்படி பெருமான் அப்படி வச்சுருக்கிறான் இல்லையா. மலையில் போகிற பொழுது அந்த கதிர் தானே வருது, அது ரிஃப்ளெக்ட் ஆகலை, கீழே தானே அது போகுது. எனவே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால நமக்கு குளிர் வருகின்றது, சுடாதுன்றாங்க. அதுபோல தான் இந்த பிராணாயாமம் கூட. நிலத்திலே இருந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை வேறு, வானத்தில் போய் ஏரோப்ளேனில் போய் செய்தான். அப்புறம் சொன்னாங்க, அதப்பா இப்போ செய்யக்கூடாதப்பா அதெல்லாம் என்று சொல்லி அவன் பேசாமல் இருந்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கே வேணாலும் செய்யலாம் என்று இருக்கக்கூடாது என்றுதான் அந்த எண்ணிக்கையை சொல்கிறார். மாறி செய்தால் உங்களுக்கு வஞ்சனை தான், துன்பம் தான். அதனால் ஒட்டப்படாயவே ஒன்றோடு ஒன்று. 8 ஈராறும் ஈரட்டும் தீக்கெதிர் கட்டிட்ட சோமனில் தோன்றும் கலையென கட்டப்படும் தாரகை கதிர் நாளுள கட்டிட்ட 90 ஆறும் கலாதியன. அடுத்து 96 தத்துவங்களை சொல்கிறார், 96 கலைகளை பொருத்துகிறார். 2 பொருத்தமாக சொல்கிறார். அக்னிக்கு 64, அக்னி கலைக்கு 64 சொன்னார், உயர்கலை 64, சூரியனுக்கு 12, சந்திரனுக்கு 16 என்று கலைகளை வரையறை செய்தால் எத்தனை வருது பாருங்க. 64, 12, 76, 76 ஒரு 16, 92, 92 வருது. அப்புறம் சேர்க்கணும். வரையறை செய்கிற பொழுது அவற்றிற்கு மேல் நட்சத்திரக்கலை என்று 4 சொல்லப்படும். நட்சத்திரக்கலை என்று ஒன்று இருக்குது, மூலாதாரத்தில் இருக்கும். நட்சத்திரக்கலை என்று புதுசாக சொல்கிறார். 4 தான் அதுக்கு, 4 கலை என்றார். அப்போ 94 4 96, 96 கலைகள், 96 தத்துவங்கள் என்று வைத்துக் கொள்கின்றார். ஆகவே அவையும் கூட கலைகள் 96 ஆகும். இந்த 96 கலைகளையும் தத்துவ தாத்வீகங்களாக 96 கொள்க. அது எண்ணிக்கைக்காக தாத்விகம் தத்துவம் என்று நாம் சொல்கிறோம். சைவ சித்தாந்தம் தான் 36 தத்துவம் சொல்லுகிறது. தாத்விகம் என்பது தத்துவத்தினுடைய காரியம். பிருத்திவி என்றால் அது தத்துவம். பிருத்திவியுடைய காரியங்களாக இருப்பதெல்லாம் மற்ற பொருள்கள் எல்லாம், நம்முடைய உடம்பில் இருக்கிற எலும்பு மஜ்ஜை இறைச்சி இதெல்லாம் பிருத்திவியுடைய அம்சங்கள், அதெல்லாம் தாத்விகங்கள் சொல்கிறாங்க, அது காரியங்கள். அப்போ பிருத்திவி என்ற தத்துவத்துடைய காரியம் தாத்விகம். அப்படி பார்க்கிற பொழுது தத்துவங்கள் 36 நம்ம வரையறை செய்தால் 96 தத்துவங்களில் 36 கழித்தால் மீதி 60 தாத்விகங்கள் என்று சைவ சித்தாந்தம். தத்துவம் 36, தாத்விகம் 60 என்று நமக்கு வரையறை செய்திருக்கிறோம். அது நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம். அதை சொல்கிறார் இங்கே 96 தத்துவங்கள் என்று சொன்னால் 96 பொதுவார். பின்னால் நம்முடைய திருமந்திரத்தில் பின்னால் தான் சொல்கிறார். 96 என்று தத்துவம் இருக்கு இல்லையா, தத்துவங்களை பேசுவார். 96 தத்துவங்கள் பொதுன்னார். பொதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், அடுத்து சொல்கிற பொழுது அருண் சைவம் என்றால் சித்தாந்தம். சித்தாந்தத்திற்கு 36 தத்துவம், சாங்கியலுக்கு 24 தத்துவம், வைணவருக்கு 25 தத்துவம், வேதாந்திகளுக்கு 28 தத்துவம் என்று பிரிக்கிறார். அது ஒரு பாட்டு தனியாக திருமலர் சொல்கிறார். 96 பொதுவாக சொல்லலாம், ஆனால் அதை பிரிக்கிற பொழுது நமக்கு 36 தத்துவம் 28 தத்துவம் என்று வேதாந்திகளும் சித்தாந்திகளும் மாறுபடுகிறார்கள்.
அதே போல் வைஷ்ணவர்கள் மாறுபடுகிறாள்னு அந்த விலையை சொல்கிறார். அதனால் இங்கே யோகத்தோடு சம்பந்தப்பட்டது 96 தத்துவங்கள் நம்மோடு சம்பந்தப்பட்டதுன்றார். அது கருவிகள்ன்றார், நமக்கு இருக்கிற கருவிகள். அதான் அதுவரையில் நமக்கு 6வது பாட்டு நாம் பார்க்கணும் இல்லையா, அதான் இன்னுதான் அதை ஆரம்பிச்சிருக்கணும். அதான் 8 ஈராறும் ஈரெட்டும் தீக்கதிர் சுட்டிட்ட சோமனில் தோன்றும் கலை என கட்டப்படும் தாரகை கதிர் நாளுள கட்டிட்ட 96 கலாதியே. கலாதியே என்றால் கலை முதலாக சொல்லப்படுகின்ற தத்துவங்கள்னு அர்த்தம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கலை போன்ற தத்துவங்களை இதெல்லாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றார். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும் இல்லையா. 96 இருக்கு. 90 வரும். 90 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதான் அக்னிக்கு 24, சூரியனுக்கு 12, சந்திரனுக்கு 16 என்ற வரையறைப்படும் பொழுது 91 பக்கம் பாருங்கள், அதான் நோட்ஸில் இருக்குது உங்களுக்கு. அவற்றிற்கு மேலும் நட்சத்திரக்கலை என 4 சொல்லப்படும். திருமந்திரத்தை படிக்கிற பொழுது தான் ஒன்று எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்கிறான்னு. நட்சத்திரக்கலை யார் பார்த்தாங்க இல்லையா. அவர் ஏன் சொல்கிறாருன்னா பின்னால் சொல்ல போகிறார், நம்ம படிக்க போகிறோம். இதை சூரியன் தோன்றிய உடனே சந்திரன் மறைஞ்சு போகுது இல்லையா, மறைஞ்சு போகுது. அதே போல் சந்திரன் அதிகமாக தோன்றினால் நட்சத்திரம் மறைஞ்சு போகும் இல்லையா, மறைஞ்சு போகும். அந்த நட்சத்திரம் என்றால் என்ன என்றால் உயிர்கள்னு சொல்கிறார். உயிர்கள்னு எழுதுகிறாங்க. நீங்கள் பெருமானை எண்ணுகிற பொழுது உலகத்தை பற்றிய எண்ணமெல்லாம் போயிடும், நம்மை பற்றிய எண்ணம் போயிடும், மக்களெல்லாம் பற்றிய எண்ணம் அதெல்லாம் எதுவுமே இருக்காதான். இந்த உலக நினைவு மாறும், நட்சத்திரங்கள் மறைவது போல என்று அதை எழுதுகிறாங்க. அதனால்தான் நட்சத்திரக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால் அது மின்னுகின்றது. ஆனால் சந்திரனோ சூரியனோ வந்தால் அது இருப்பது தெரியாமல் மறைந்து போகும். அந்த இயற்கையை என்ன சொல்கிறாங்க சித்தாந்தத்தில், சிவஞான போட்டு அப்படி வருது. இறைவனை அடைகின்ற உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் எப்படி பேரின்பத்தை அனுபவிக்கிறது, அப்போ அது எப்படி இருக்குது, அந்த உயிர் எப்படி இருக்குது, தன்னுடைய உயிரோடு தன்னுடைய அறிவோடு இருக்குதா, இல்லை பெருமாளுடைய அறிவோடு பதிஞானத்தோடு போய்விடுகிறதா, தன்னுடைய அறிவு போய்விடுதா என்றால் ரொம்ப அழகான கேள்வி. அதுக்கு அழகான பதில் சொல்லியிருக்காங்க. பெருமானை சேர்ந்தால் நம்முடைய அறிவு போய்விடுங்க, சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அறிவில்லைன்னு சொன்னால் அப்புறம் எப்படி பெருமானை அடைய முடியும்? நம்முடைய அறிவெல்லாம் சுட்டறிவு, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுட்டறிவுனா என்ன அர்த்தம்? இது போன்ற ஏகதேச பொருளை அறியுமே தவிர வியாபகத்தை அறியாது. வியாபகப் பொருளாக இருக்கின்ற எதையும் ஆன்மா வியாபகம் நமக்கு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. இறைவன் வியாபகம் தெரியாது, காற்று வியாபகம் தெரியாது. அப்போ வியாபகப் பொருளை நம்மளாலே உணர முடியாது, ஏகதேச பொருளை தான் உணர முடியும். இப்போ அதனால் நீங்கள் எங்கே போகிறீங்க? இப்போது வியாபகத்துக்குள்ளே போயிருக்கீங்க, பெருமானுடைய வியாபகத்தில் போயிட்டீங்க. வியாபகப் பொருளாக இருக்கிற இறைவனை இங்கே அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் அறிவு பயன்படுமா என்றால் அது பயன்படாது. ஏகதேசமாக சுட்டறிவை என்ன பண்ணுறான் பெருமான்? நீக்குகிறான். பசுஞானம் என்றதை நீக்குகிறான். பாசஞானம் நீங்கினால் அறிவு நமக்கு பசுஞானம் வருகிறது. பசுஞானம் நீங்கினால்தான் இறைவனை பற்றி அறிய முடியும். எனவே பசுஞானத்தை நீக்கி பதிஞானம் என்றால் வியாபகமாக இருக்கிற அறிவை தருகிறான். எதுபோல என்றால் அறியாத மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியன் நன்றாக கற்றவன் என்ன பண்ணுறான்? எப்படியாவது நம்முடைய கருத்தையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும், அவங்களுக்கு புரியணும் என்பதுக்காக எப்படிலாம் பண்ணுறான். இந்த மாதிரி நோட்ஸு கொடுக்குறோம், போர்டில் எழுதுகிறோம், விளக்குறோம் என்றால் உங்களை ஆசிரியன் போல வியாபகமாக ஆக்க வேண்டும். அந்த அறிவு உங்களுக்கு வர வேண்டும். திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா என்றால் ஆசிரியனுக்கு மாணவன் அறிவாக வந்தால் சிறப்பு தானேங்க. என்னடா இவ்வளோ அறிவு வந்துச்சா அவனுக்கு சொல்லக்கூடாது இல்லையா? என்னடா எங்கிட்ட படித்தா உனக்கு அப்புறம் இவ்வளோ அறிவுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அறிவு வரணும், அறிவு தான் நோக்கம். அதுபோல் இறைவன் என்ன செய்கிறான்? வியாபகமாக உணர வேண்டிய ஆன்மா சுட்டறிவாக இருக்கிறதே என்று பெருமான் என்ன செய்கிறான்? பதிஞானத்தை தருகிறான். அப்போ வியாபகமாக அறிகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ வியாபக அறிவு தான், பரிஞானம்தான். ஆனால் உங்கள் அறிவு என்ன ஆச்சு? ஆன்ம அறிவு என்ன ஆயிற்று? பசுஞானம் என்ன ஆயிற்று என்றால் இருக்குது, இல்லாமல் இல்லை, இருக்குதான், விளங்காமல் இருக்கிறது. அது சுட்டறி எதையும் சுற்றி பார்க்கறது ஒன்றுமே கிடையாது. விளங்காமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? சூரியனுக்கு முன்னாலே வானத்தில் நட்சத்திரம் இருக்குது, ஆனால் விளங்காமல் இருக்குது இல்லையா? இருக்குது. ஆனால்
பகல் நேரத்தில் நட்சத்திரம் இல்லையா இருக்குது, கண்ணுக்கு தெரியல, விளங்காமல் இருக்குது அல்லவா. அதுபோல் பெருமானுடைய வியாபகத்துக்கு முன்னாலே ஆன்ம அறிவு விளங்காமல் இருக்கிறது என்று தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. நட்சத்திரத்தை சொல்வதற்கு அதான் காரணம். இங்கே நட்சத்திர கலை என்றார். வரையறைப்படும் பொழுது அவற்றிற்கு மேலும் நட்சத்திரக்கலை என்று 4 சொல்லப்படும். அவையும் கூட கலைகள் 96. இந்த 96 கலைகளையும் தத்துவ தாத்வீகங்களாகிய 96மாக கொள்க. நாம் சொல்லுகின்ற 96 தத்துவமாக கொள்ள அங்கனம் கொள்ளுதலால் வரும் பயன் நட்சத்திர கலையாவன இவை என வரும் மந்திரத்திலே கூறப்படும். நட்சத்திர கலைன்னு சொல்கிறீங்களா சார், அது என்ன என்றால் வருகின்ற மந்திரத்தில் அடுத்த மந்திரத்தில் சொல்கிறேன். வரும் மந்திரத்திலே அந்த நட்சத்திர கலையாவன சொல்லப்படும்னார். கலாதின்னு வருது இல்லையா, பாட்டில் கலாதின்னு வருது இல்லையா. கலையை தோற்று முறையிலும் ஒடுக்கு முறையிலும் முதலாக வைத்து கூறியவாறு. கலை என்று சொன்னால் தோற்ற முறை. முதல்ல கலை வித்தை அராகம், காலம் நியதி விட்டுருங்க. கலை வித்தை அராகம் சொல்கிறோம். அதற்கு பின்னால் என்ன சொல்ல வேண்டும் என்றால் அந்த அந்த 5 பஞ்ச கஞ்சுகம் கஞ்சுக சரீரம். அதற்கு பின்னால் வருகின்ற பொழுது புருடன் என்ற ஒரு நிலை வரும். உயிருக்கு புருடன் என்ற நிலை வரும். வந்த பின்னால் பிருதிவி என்ற பிரகதியினுடைய குணங்கள் வரும். குணங்கள் வந்த பின்னால் அந்தக்கரணங்கள், அந்தக்கரணங்கள் வந்த பின்னால் சூக்கும தேகம், சூக்கும தேகம் வந்தால் தூள தேகம் என்று ஒன்றொன்றாக இப்படி நம்ம பெற்றுக்கொண்டு வரோம் இல்லையா. அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் கார் கம்பெனி வச்சுங்களேன். கார் கம்பெனியில் முதல்ல என்ன பண்ணுவான், அந்த சேஸுன்றாங்க, வெறும் அந்த இரும்பாக போட்டு வச்சுருப்பான் முதல்ல. அதான் முதல்ல இருக்கும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போகும். அடுத்த ஸ்டெப்பு கீழே அப்புறம் ஒரு சக்கரத்தை 4 சக்கரத்தை போடுவான். அப்புறம் போகும். அப்புறம் மேலே கொஞ்சம் தள்ளுவான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செல்ல பண்ணி கடைசியில் காராக வெளியே வருது இல்லையா. வெளியே சாதாரணமாக எலும்பு கூடாக இருந்த ஒன்று முழு காராக வெளியே வருவது போல உயிர் எலும்பு கூடாக இருப்பது, ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு கருவிகள் இல்லாமல் இருந்த உயிரை என்ன செய்கிறான், முதல்ல காரண சரீரம் மாயை என்ற காரண சரீரத்தை முதல்ல கொடுக்குறான். அந்த காரண சரீரத்தினாலே கலை வித்தை அராகும். அடுத்து அப்புறம் அது புருஷனாக என்ற நிலை, அப்புறம் முக்குணங்களை பெறுகிறது, அப்புறம் அந்தக்கரணங்களை பெறுகிறது, சூக்கும தேகத்தை பெறுகிறது, தூள உடம்பை பெறுகிறது என்று பார்க்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். கலாதி என்று சொன்னால் கடைசியில் சொன்னாலும் பிருத்திவி முதலாக சொன்னாலும் கலை தான் சொல்லணும், முதல்ல சொன்னாலும் கலை தான் சொல்லணும். எனவே கலை என்பதை தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் சொல்கின்ற முறையிலே கலாதின்னு சொன்னார் என்று பார்க்கணும். சரி, அடுத்த 7வது மந்திரம். எல்லா கலையும் இடைபிங்களை நடு சொல்லா நடுநாடியுடைய தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே அப்படின்னு. இதுதான் அவர் சொல்கிற முக்கியமான செய்தி. சந்திரயோகத்தில் 96 கலைகள் இடை பிங்களை சுடுனை இவற்றுடன் நடுநாடி வழியாக கீழே போய் தொடர்கின்ற இதுகாரும் சொல்லப்படாத மூலாதாரம், மூலாதாரத்திலே பூரகம் கும்பகம் என்பவற்றில் ஏற்ற வெற்றியால் பொருந்தி பின் மேலே எழுந்து தலையிலே சேர்தலால் யோகிகள் சிவனது திருவடியை அடைய வல்லவர்கள். ஒரு வித்தியாசமான ஒரு யோகத்தை சொல்லுகிறார். தொடக்கத்தில் பூரகம் கும்பகம் எங்கே என்றால் மணிப்பூரகம், இங்கே தான் கும்பகம். இப்போ இங்கே என்ன சொல்ல பாருங்க. இடகலை பிங்கலை சுடுனி நாடி, இந்த 3 சொன்னார். நடுநாடி வழியாக சுடுனி நாடி வழியாக கீழே போகிறது, இங்கே போகுது, முதுகுந்தடி கீழே போகுது. அங்கே போனால் உங்களுடைய முயற்சினால், யோகத்தினுடைய முயற்சி கஷ்டம். அது சுடுனி நாடி வழியாக காற்றை எடுப்பதே கஷ்டம் நாம் சொல்லிக்கிறோம். ஏன்னா மணிப்பூரகத்தில் கும்பித்த காற்றை முதுகந்தண்டில் இருக்கிற நடுநாடியில் எழுத்துவதே கஷ்டம். அதுவே பல நாள் வானும் பல காலம் ஆகும். இவர் என்ன சொல்கிறார், அந்த நடுநாடி வழியாக அந்த காற்று போகாமல் மூலாதாரத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா மணிப்பூரகம் அடுத்த ஆதாரம் என்ன, சுவாதிஷ்டானம். இங்கே கீழே வந்தால் இப்படி போனால் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம், கீழே இறங்குற பொழுது மணிப்பூரகம், அடுத்து கொஞ்சம் கீழே இறக்குனா உங்களுக்கு சுவாதிஷ்டானம். எப்படி சார் கீழே இறக்குறது என்று சொன்னால் வேறு ஒன்றுமே இல்லை. பிராணாயாமம் செய்கின்ற பொழுது, இந்த பிராணாயாமம் செய்கின்ற பொழுது இருக்கின்ற பிராணம் இப்பொழுது சுவாதிஷ்டானத்திற்கு செல்லுகிறது என்று ஆழமாக எண்ணினால் போயிடும். நீங்கள் ஒன்றும் தள்ள வேண்டியதில்லை, ஒதுக்க வேண்டியதில்லை. அது எப்படி பண்ணுறது? ஆழமாக இப்பொழுது என்னுடைய பிராணாயாமத்தை சுவாதிஷ்டானத்திற்கு செலுத்துகிறேன் என்று நீங்கள் சீரியஸாக எண்ணிங்கன்னா வந்துடும். அந்த மெக்கானிசத்தை பெருமான் தந்திருக்கிறான். சார் இப்போ நமக்கு கோபம் வருது,
உடனே வெளிப்படுது இல்லையா, கண்ணில் ஓன்ற இல்லையா, அப்போ உள்ளே இருக்கிற உணர்ச்சியை உடனே உடம்பு காட்டுது இல்லையா. நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது எதையோ நினைக்கிறீங்க, கோபப்படலாம், துன்பப்படலாம், எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் உடம்பு காட்டுது இல்லையா. அதே தான் இதுவும். பிராணாயாமம் இப்பொழுது இங்கே காற்று கீழே போகிறது என்று எண்ணினால் உங்களுக்கு இது போகும். அது இப்போ நான் அந்த ஜக்கி வாசுதேவ் அவர் அந்த விஷயத்தை சொல்கிறார், நான் கேட்டிருக்கிறேன். அவங்க இதை மாதிரி உட்கார்ந்து கொண்டு அவர் இந்த குண்டலி சொல்லலை, உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது எனக்கு சிறுநீரகம் நன்றாக வேலை செய்கிறது என்று எண்ணுங்கள்ன்றார். அந்த இடத்த சொல்லுவார், எங்கே சிறுநீரகம் இருக்குன்னு அதையும் சொல்லுவார். அந்த இடத்த நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிங்க. இப்பொழுது உங்களுடைய ஆரோக்கியமான அந்த காற்று ஆக்சிஜன் இப்பொழுது அந்த சிறுநீரகத்துக்கு சென்று சரி செய்கிறது என்று எண்ணுங்கள்ன்றார். அப்படி எண்ணினால் அதுக்கு பலன். அதான் அடிப்படை. எண்ணங்கள் தானே பலன். நாம் சொல்கிறோம் எண்ணங்கள் தானே வாழ்க்கைன்றோம். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ சுவாதிஷ்டானத்துக்கு இறக்கணும். இது பயிற்சியில் தான் வரணும். சுவாதிஷ்டானத்துக்கு அடுத்து என்ன இருக்குது என்றால், நாம் நியாயமாக போனால் மூலாதாரத்துக்கு போகாமல் சுடுநாடிக்கு போயிடும். காற்று இப்படி போயிடும். இப்படி வருகின்ற காற்று இப்படி சுடுநாடிக்கு இப்படி போயிடும். இப்படி போகாமல் என்ன பண்ணணும், இது சுவாதிஷ்டானம் என்றால் மூலாதாரம் கீழே தான் இருக்குது உங்களுக்கு. அதாவது குறிக்கும் குரத்துக்கும் இடையில் தான் நடுவில் தான் இருக்குது. அங்கே கொண்டு போகிறீங்க. மூலாதாரத்துக்கு கொண்டு சென்றால் அங்கே பின்னால் சொல்ல போகிறார், பாட்டில் நம்ம படிக்க போகிறோம். அங்கே நமக்கு நெருப்பு இருக்குது. அங்கே மூலாதாரத்தில் நெருப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். மூலாதாரத்தினுடைய கனல் என்று தான் சொல்லுகிறார் ஔவையார். மூலாதாரத்து 3 எடு கனல்றார். அங்கே இருப்பது எது போல என்றால், இன்றைக்கெல்லாம் கேஸாக போச்சு, உடனே அதை கொளுத்திடுறோம். அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுப்பில் எங்கள் அம்மா ஞாபகம் இருக்குது எனக்கு, துணை அடுப்புன்னு ஒன்று இருக்கும். மெயினாக ஒரு அடுப்பு இருக்கும், கிளை அடுப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த கிளை அடுப்பு வழியாக நெருப்புலாம் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த சாம்பலோடு அந்த நெருப்பு அப்படியே வச்சு வச்சுருப்பாங்க. நெருப்போடு அது இருக்கும். மறுநாள் காலையில் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வருவாங்க. மெயின் அடுப்பு கொண்டு வந்து அந்த சாம்பல்லாம் எடுத்தால் கொஞ்சம் கனன்று கொண்டிருக்கும். அதை லேசாக ஊதுவாங்க. பூன்னு ஊனா பற்றிக்கும். அந்த கனல் இருந்து கொண்டே இருக்கும். கனல் என்பது வேறு, பற்றி கொள்கின்ற தீ என்பது வேறு, எழுகின்ற தீ என்பது வேறு, அப்படியே கனன்று கொண்டிருக்கிற கனல் என்பது வேறு. மூலாதாரத்திலே கனன்று கொண்டிருக்கிறது எழலை, கனன்று. அது எங்கே வருது என்றால் பின்னால் சொல்ல போகிறார், சுவாதிஷ்டானத்தில் வந்தால் அது எழுகின்றது. காற்றினாலே, நம்முடைய பிராணாயாமத்தினாலே, காற்றினால் தானே நெருப்பு வரும். இப்போ சொன்ன அடுப்பு ஊதுறாங்க இல்லையா, அதே போல் மூலாதாரத்தில் இருக்கிற கங்குன்னு வாங்குற கனல், அந்த கனலை பிராணாயாமம் என்ற காற்றினாலே ஊதினால் அது எழுகின்றது. எழுந்து எங்கே போகும், சுவாதிஷ்டானத்துக்கு வரும். ஏன்னா நெருப்பினுடைய இயல்பு என்ன என்றால் கீழ் நோக்கி போகாது. நெருப்பு நீங்கள் கிளப்பிட்டீங்கன்னா அது மேலே நோக்கி போகும். அப்போ மூலாதாரத்தில் எழுந்தால் சுவாதிஷ்டானத்தை இன்னும் நீங்கள் சிந்தித்தால் மணிப்பூரகம். அப்படியே கொண்டு போய் அநாகதம் புருவனடு என்று விடலாம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இப்படி போகக்கூடாது, பின் வழியாக போகணும். முதுகந்தண்டு வழியாகத்தான் அதுக்கு ரூட்டு. இது ரூட் அல்ல. நாம் சொல்கிறதுலாம் மணிப்பூரகம்லாம் சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த ரூட்டு கிடையாது. சுடுநாடி வழியாக போக வேண்டும். சுடுநாடி வழியாக மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம், அப்புறம் அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று அப்படி போகணுன்றாங்க. அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அவர், அந்த பூரகம் பூரிக்கிற பொழுது அந்த காற்றை கும்பிக்கணும். எங்கே கும்பிக்க வேண்டும் என்றால் மூலாதாரத்திலே கும்பிக்கணும், மணிப்பூரகத்தில் அல்ல. அதான் இங்கே சொல்கிறா பாருங்கள். 96 கலை இடை பிங்கலை சுடுனை இவற்றுடன் நடுநாடி வழியாக கீழே போக வேண்டும். நடுநாடி தான் அதுக்கு துணை உங்களுக்கு இருக்கும். கீழே போய் தொடர்கின்ற இதுகாரும் சொல்லப்படாத மூலாதாரம். யோகத்தில் மூலாதாரம் சொல்லுவாங்களே தவிர, ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்களே தவிர பிராணாயாமத்துக்கு சொல்கிறது கிடையாது. எனவே மூலாதாரத்திலும் பூரகம் கும்பகம் என்பவற்றில் ஏற்ற பெற்றியால் எப்படி உங்களால் முடியுமோ அங்கே பூரிக்கணும், அங்கே கும்பிக்கணும். மூலாதாரத்திலே பூரிப்பதும் கும்பிப்பதும் என்றார். அது மணிப்பூரகத்திலே பூரகம் வழியாக போவது கும்பிப்பது வேறு, மூலாதாரத்திலே பூரகத்தையும் கும்பிப்பதும் வேறு. அதான் சந்திரயோகம்னார். கும்பித்தால் ஏற்ற பெற்றியால் பொருந்தினால் அது என்ன செய்யும், பின் மேலே எழுந்து எங்கே போகும், தலையிலே சேரும். மூலாதாரத்திற்கு நீ கொண்டு சென்றால் அது என்ன செய்யும் என்றால், சுடுநாடி வழியாக போனால் இங்கே தான் நிற்கும், அந்த நெருப்பு இங்கே தான் நிற்கும். மூலாதாரத்திலே போய் நீங்கள் அந்த பிராணாயாமம் செய்தால் அதனுடைய ஆற்றல் என்ன செய்தால் சிரசளவு போகும் என்றால் சகசிரதளத்திற்கு போகும். ஆக்ஞைக்கு மேல் உள்ள இடம் 7ஆம் ஸ்தானம். அந்த 7ஆம் ஸ்தானம் சகசிரதாரம், அங்கே போகும். அந்த ஒளி உங்களுக்கு தெரியும்ன்றார். அப்படி சேர்ந்தால் சிவனது திருவடியை சேரலாம். அங்கே போய் சகசிரதளத்தை இப்போ சொன்னோம் இல்லையா, சிவ தரிசனம், அங்கே சங்கராதம் கேட்கும். சிவ தரிசனம் கிடைத்தால் சிவனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால், சந்திரயோகத்தினாலே மூலாதாரத்தில் செய்தால் சிவ தரிசனம். இடை பிங்கலை அங்கே எழுதியிருக்கிற இடை பூரகம், பிங்கலை ரேசகம்,
சுழுனை கும்பகம். முறையே சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலை ஆதலால் மூலம் என்பது நட்சத்திரக்கலை பொருந்து இடமாயிற்று. 4 இடம் சொல்லியிருக்கிறார். இடகலை, பிங்கலை, சுருணை. அப்போ சந்திரன், சூரியன், அக்னி சொல்லியாச்சு. நட்சத்திரம் எங்கடா இருக்குன்னா மூலாதாரத்திலே இருக்கிறது. மூலாதாரத்தில் இருப்பது நட்சத்திரக்கலை என்று அதுக்கு இடம் எது என்றால் மூலாதாரம். அந்த இடத்திலே தொடர்தலும் கும்பகத்தாலே என்றற்கு. அங்கே எப்படி தொடர முடியும்? மூலாதாரத்திலே இந்த பிராணாயாமத்தை தொடர முடியும்னா என்னென்னா கும்பிக்க வேண்டும்ன்றார். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அங்கங்கே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம மறந்துடுறோம். விவேகானந்தர் சொல்லுகிறார், நான் இதை நம்ம நடத்தும்போது சொல்லியிருக்கிறேன். இப்போ கும்பகம் என்று சொன்னால் மூச்சை காட்டி இழுக்கிறோம், இழுத்து வெளியே விடாமல் அப்படியே வச்சிடும். வெளியே விடாமல் நம்ம மூச்சை காட்டி அப்படியே வச்சுக்கிறோம் இல்லையா, அது கும்பகம். அது முறையாக போய் எங்கே போகணும்னா மணிப்புறத்து போயிடும். அப்புறம் விடுகின்ற பொழுது ரேசகமாக வெளியே வரும். இதுதான் ப்ராசஸ், பொதுவாக இருக்கிற ப்ராசஸ் தான். இப்போ இவர் என்ன சொல்கிறார், நீ கும்பித்தல் என்பதை மூலாதாரத்தில் கும்பிக்கணுன்ற. மணிபூரகத்தில் கும்பிக்க கூடாது, மூலாதாரத்திலே கும்பிப்பது தான் நீ தொடர்வது, பிராணாயாமத்தை தொடர்வது என்று சொன்னால் மூலாதாரத்திலே அவ்விடத்து தொடர்தலும் கும்பகத்தாலே என்றதற்குத்தான் நடுநாடியூடே தொடர் மூலம் என்றார். பாட்டில் நடுநாடியூடே தொடர் மூலம் 2வது வரி வருது பாருங்க. சொல்லா நடுநாடி, இதுவரையில் சொல்லாதிருக்கின்ற சுழறி நாடு மூலாதாரம். அந்த நடுநாடியுடைய மூலம் தொடர் மூலம் சொல்லாத மூலம் வைத்துக்கணும். சொல்லான்னு வருது பாருங்க பாட்டில், அது சொல்லா மூலம். மூலாதாரத்தை தான் அவர் சொல்லலை, சொல்லா மூலம் இங்கே எழுதியிருக்கேன். சொல்லா மூலம் தொடர் மூலம் நாங்கள் எழுதியிருக்கிறேன். சொல்லா மூலம் என்றால் இதுவரை சொல்லப்படாத மூலாதாரம், தொடர்கின்ற மூலம், பிராணாயாமத்தாலே தொடர்கின்ற மூலாதாரம். எல்லா கலையும் சிரத்து சேர்தலால் சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலை, நட்சத்திரக்கலை எல்லா கலையும் இப்பொழுது சிரத்துக்கு போய்விட்டார். சிரத்துக்கு போய்விட்டதில்லை. சிரத்துக்கு போனால் ஜீவன் சேருதலால் பெத்தத்தில் தத்துவ வண்ண ரூபனாய் உள்ள சீவன், பெத்தத்திலே தத்துவம் தான். இப்போ யோகத்தை பண்ணுறீங்க, உடம்பு இருக்குது, இது தத்துவங்கள்லாம் நமக்கு இருக்குது, தத்துவ ரூபந்தான். தத்துவமாக இருந்தாலும் கூட சீவன் அந்த உருவத்தோடு சிவனடியை சேர்வான். சுந்தர பெருமான் கலையா உடம்போடு சென்றார்னு பார்க்குறோம் இல்லையா. கலையா உடலோடு அவர் சென்றார் என்று எப்படி என்றால் இந்த விஷயம்தான். யோகத்தில் இருப்பதாலே அவர் தத்துவ ரூபந்தான். அவருக்கு எல்லாம் கருவிகள் இருந்தது உடலில். ஆனால் அதெல்லாம் எங்கே போச்சுன்னு சொன்னால் சகசிரதளத்திலேயே பெருமான் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார், அங்கேயே இருந்தார். எனவே அவருக்கு அந்த யோகம் வல்லவராக உடனே கைலாயத்துக்கு போகணும்னு நினைச்சார், உடனே போயிட்டார். இருக்கணும் தான் இருந்திருப்பார். போகணும் சாமி, போகணும் நமக்கு போர் என்று உடனே சேரனை கூட மறந்தார், பறவையாரை மறந்தாங்க, சங்கிலியாரை மறந்தார், பறவையாரை மறந்தார். பார்க்குறோம் இல்லையா. அது யோக நிலையே சீவனாக, சீவன் அந்த உருவத்தோடு என்றார். இதெல்லாம் முக்கியமான செய்திகள். ஏன்னா சுந்தரர் எப்படி சார் சென்றான்னு பல பேர் கேட்பாங்க. இதற்கெல்லாம் பதில் இங்கே தான். அந்த கைலாயத்துக்கு செல்கின்ற பொழுது அவருக்கு அவர் சொல்கிறார் இல்லையா, மந்திர மாமுன் இவர் யார் என்று கேட்கிறார்கள், இவர் நம்முடைய நந்தமர் உரன் என்றான்னு சொல்கிறது. அறவொலி ஆகமங்கள் எல்லாம், அறிவாரறி தோத்திரங்கள் எல்லாம் கேட்குது என்றார். எல்லா ஓசையும் கேட்குது என்றால் அஷ்டாங்க யோக பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அஷ்டாங்க யோக பேர் நடத்துகிற பொழுது ஒவ்வொரு பாட்டும் சுந்தரை பாடுவது போல் இருக்குது. இது 5ஆம் நூற்றாண்டு நூல். ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலே யோக நிலையை அதையெல்லாம் அடைகிறாராக பாடுறார். பாட்டிலே அவர் பாடுறார் என்று சொன்னால் அது உயர்ந்த ஒரு நிலை அல்லவா. அதுதான் இங்கே சீவன் தன்னுடைய உருவத்தோடு செல்லுதல், சிவனடியைச் சேர்பவன் ஆவான் என்பது 96 கலைகளையும் 96 தத்துவங்களாக கொள்கை என்றதால் பெறப்பட்டது. ஏன் அதை தத்துவமாக சொல்கிறோம், ஏன் கலையாக சொல்கிறோம் என்றால் இந்த 4 கலையும் சேர்ந்தால் 96 கலை, அது 96 தத்துவங்கள் என்று வைத்துக்கணும். அதுக்கப்புறம் எழுதியிருக்கிறோம், சிவனது திருவடி சீவனது தலைமையில் உள்ளது என்பது யோக நெறி. யோகத்தில் அப்படி எப்பொழுதுமே எண்ணுவார். சிவனது திருமுடி சீவனது தலைமையில் உள்ளது. உங்களுக்கு நம்ம வகுப்பில் சொல்லியிருக்கிறோம், வாங்கயா. கைலாய பரம்பரையில் இருக்கிற தர்மயாதினம், திருவாரூர் யாதினம், அப்புறம் தொண்டமண்டல ஆதினம் போன்ற சன்னிதானங்களை போய் நம்ம வணங்கினா அவங்க திருப்பி வணங்க மாட்டாங்க. அவங்க பேசாமல் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. என்னடா நாம் வணங்குறோம், கீழே சாஸ்தாங்க நமஸ்காரம், இவர் வணங்க மாட்டேன்றாரே, இல்லை தலை கூட அசைக்க மாட்டேன்றாரே என்றால் அதான் முறை. ஏனென்றால் மடாதிபதிகளாக இருக்கின்றவர்கள், பரம்பரையிலே மடாதிபதியாக இருக்காங்களே, ஞானபீடத்தில் இருக்காங்களே, அவங்க எப்பொழுதுமே பெருமானுடைய திருவடியை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தலைமையிலே திருவடியை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது தலையை அசைச்சாங்கன்னு சொன்னால் பெருமான் திருவடி போல ஆகிடும், திருவடியை கீழே அழுத்துற மாதிரி ஆகிடும். எனவே அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். சும்மா இல்லை, அவங்க உங்களுடைய வணக்கத்தை தங்கள் சிரத்துக்கு மேலே இருக்கிற திருவடி இருக்கு இல்லையா பெருமான் சிவார்ப்பணம் சொல்கிறாங்களாம். அவங்க வெளியில் சொல்கிறது கிடையாது. நீங்கள் போய் சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்கிற பொழுது அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த வணக்கமெல்லாம் இதோ இங்கே இருக்கிற பெருமான் என்னுடைய திருவடியை தலைமையில் சுற்றி இருக்கிறானே பெருமான், அந்த சிவார்ப்பணம் சொல்கிறாங்க. அதனால அவங்க வணங்குவது கிடையாது என்று பார்க்கணும். நான் சொல்லியிருக்கிற ஒன்று இதில் கூட ஆன்லைனில் கூட அதை சொன்னேன் நான். அதாவது ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் என்னென்னா முருகனுடைய படம். அது என்னன்னா முருகன் இப்படி வணங்குறாராம், வணங்குற மாதிரி ஒரு வேலை இப்படி சைடில் வச்சுருப்பார், இப்படி வணங்குறார். அவர் என்ன சொன்னார் அந்த ரஜினிகாந்த், எந்த கடவுளும் நமக்கு எதிர் வணங்கலை, நாம் வணங்கினா பேசாமல் பார்த்துக்கிறாங்க, இவர் தான் என்ன பண்ணார், நாம் வணங்கினார் அவரும் வணங்குறார், எனவே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார் இல்லையா. சொன்னதான் அந்த படம் எவ்வளோ விற்று தான் தெரியுங்களா, எத்தனை லட்சத்துக்கு விற்று தான் தெரியுங்களா அந்த படம். ஏன்னா ரஜினிகாந்த் சொல்லிட்டார் இல்லையா, அந்த படம் அந்த முருகன் தான். முருகனுக்கு கூட அட்வர்டைஸ்மெண்ட் யார் கொடுக்கணும்னா இவர் தான் கொடுக்க வேண்டியதார். திருவண்ணாமலை எப்படி வந்ததுங்க, திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி வந்தது, ரஜினி ஏதோ அருணாச்சலமாக படமாக ஏதோ ஒன்று அந்த படத்தில் தானே வந்தது. ரோடு போட்டாருக்காக அதெல்லாம் வந்தது இல்லையா. சாமிக்கு கூட அப்படி தான். ஏன் திருவேற்காடு அப்படி தானே, திருவேற்காடு என்பது முதற்காலங்களில் பாடல் பெற்ற ஸ்தலம், நமக்கெல்லாம் தான் பாடல் பெற்ற ஸ்தலம் தெரியும். ஆனால் திருவேற்காடு தான் கருமாரியம்மன் தான் அங்கே போய் வணங்காங்க தவிர இந்த பக்கம் லெஃப்டில் போனால் தான் திருவேற்காடு இருக்குது, சாமி இருக்குது, சிவாலயம். அது யாருக்கும் தெரியாது. ஏண்டா திருவேற்காடு நான் வந்தேன்னு சொன்னாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. திருவேற்காடு முதல்ல அப்படி கிடையாது. கேஆர் விஜயான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அந்த அம்மா ஒரு நாள் பேட்டி கொடுத்தாங்க, நான் திருவேற்காடு கருமாரியம்மனை வணங்கிய பின்னால் தான் எனக்கு இப்படிலாம் வந்ததுன்னாங்க இல்லையா. அவ்வளோதான். இவ்வளவு செல்வம் கோடியெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் அந்த அம்மா சொன்ன ஒரு வாக்குன்றாங்க இல்லையா. இதெல்லாம் மௌடிகத்தனமான ஒரு விஷயம், மூடத்தனமானது. முருகப்பெருமான் வணங்கலாமா, இப்போ நாம் போனால் வணங்கலாமா அவர், அந்த மாதிரி படமே போடக்கூடாது நியாயம். அதே போல் சிவனை சில பேர் தூங்குற மாதிரி போடுறாங்க, துயில்கின்ற சிவன் என்று வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முறையில்லாத படங்கள், நீங்கள் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிடலாமா. அப்பா சொல்லியிருக்காங்க, இங்கே தான் நம்ம மணிகண்டீஸ்வரர் கோயில் ஞாபகம், எனக்கு அப்பா சொன்ன கோயில் ஞாபகம் வரல. அந்த காலத்தில் சுதையினாலே, வெண் சுதையினால் சிவபெருமான் இப்படி வாயை கட்டி நின்றுப்பாரான், முருகப்பெருமான் இப்படி உட்கார்ந்து கொண்டு பிரணவ உபதேசம் பண்ணுவாரான், மேலே உட்கார்ந்து கொண்டு சொல்லுவார். சில இடங்களில் இருக்குது, அது அந்த காலத்திலேயே வச்சாங்களாம். அப்பா வச்சுலேயும் பார்த்தாங்க, இது என்னன்னா இப்படி வச்சுருக்காங்க, போய் நேராக சொல்லிட்டாங்க, இதுவார் அது ஒன்றும் சாமி இப்படிலாம் வணங்கலை, அவர் பெருமான் தோல் மேலே வச்சுக்கிட்டார், தோல் மேலே வச்சு சொல்லுப்பான்னு சொன்னார், கேட்டு மகிழ்ந்தார். ஒரு குழந்தையினுடைய மழலை பேச்சை எப்படி விரும்புவார்களோ தந்தை, அதுபோல் முருகப்பெருமானை உபதேசத்தை மழலையாக எண்ணி மகிழ்கிறாரே தவிர அவருக்கு பிரணவம் தெரியாமல் இல்லைப்பா, பிரணவம் பொருள் தெரியாமல் இல்லை, இனிமேல் கையை கட்டி ஒரு சீடனை போல வச்சுருக்கீங்க, முதல்ல அதை எடுங்க என்று அந்த காலத்தை சொன்னாங்களாம். அப்புறம் அதை எடுத்துட்டாங்களாம். அந்த மாதிரி முறையில்லாமல் சில படங்கள், முறையில்லாமல் சில சிலைகள் செய்யக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், திருவடி சீவனது தலைகளே இருக்கும், எப்பொழுதுமே சீவன் முத்தலாக இருக்கின்றவர்கள் தலைகளே அது இருப்பதாக யோக நெறி யோகத்தில் சொல்வாங்க. இறைவன் அடியை அவன் அடியவர் தம் முடிமேல் கொள்வார்கள் என்பதை சரியையாளரும் கிரையாளரும் தாம் வழிபடும் மூர்த்தியின் திருவடி தம் சென்னிமேல் பொருந்துமாறு விழுந்து வணங்குதல். முக்கியமான செய்தியை எழுதுகிறாங்க. நாம் பாத பூஜை பண்ணுறோம், இல்லை காலில் விழுந்து வணங்குறோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் தான் அதை எழுதியிருக்கிறேன். இறைவன் அடியை அவன் அடியவர் தம் முடிமேல் கொள்வார்கள் வச்சுட்டுருக்காங்க. யார் ஞானிகளாக இருக்கின்றவர்கள் பெருமானுடைய திருவிடையை தன்னுடைய முடிமேல் வச்சிருப்பாங்க. அப்போ அவங்கள போய் நம்ம வணங்கணும். எப்படி வணங்க வேண்டும் என்றால், சரியையாளரும் கிரையாளரும் தாம் வழிபடும் மூர்த்தியின் திருவடி தம் சென்னிமேல் பொருந்துமாறு விழுந்து வணங்குதலாகவும். நீங்கள் வணங்குது என்னமோ அவரை தான் வணங்குறீங்க, மகாசன்னிதானத்தை போய் வணங்குறீங்க. சரியையாளர் கிரையாளர் எப்படி வணங்க மனசில் எப்படி இருக்கணுன்றால், நாம் வணங்குகின்ற பெருமான், ஆன்மார்த்தமாக நாம் வணங்குறோம் இல்லையா பெருமான், அந்த பெருமானுடைய திருவடி இப்பொழுது நம்முடைய தலைமையில் படுகிறது என்ற அந்த பாவனையிலே நீங்கள் விழுந்து வணங்க வேண்டும். சரியை கிரையாளர்கள் 2 பேருக்கு சொன்னார். அப்புறம் யோகிகள் சகசிராரத்திலையும் நிராதாரத்திலும் வணங்க வேண்டும். இறைவன் திருவடியை தியானிக்கணும். அவங்க தியானத்துக்கு யோகிகள் எல்லாம் 3ஆம் நிலையில் இருக்க யோகிகள் சகசிராரத்தில் தியானிக்கணும் அல்லது நிராதாரத்தில் தியானிக்கணும். நிராதாரம் என்பது அந்த துவாரசாந்தம் சிந்திக்கணும். இறைவன் திருவடியை தியானிக்கணும். ஞானிகள் எப்படியா தமது ஞானசக்தி கிரியாசக்தி இரண்டும் இறைவனது ஞானசக்தி கிரியாசக்தியில் அடங்க பண்ணி அவனது அருள்வழி நிற்றலாகவும் கொண்டு ஒடுகுவார்கள். ஞானிகள் எப்படி வணங்குறாங்கன்னு சொன்னால்,
பெருமாளுடைய ஞான சக்தியும் பெருமாளுடைய கிரியாசக்தியும் என்னுடைய ஞானசக்தியாக என்னுடைய கிரியாசக்தியாக அடங்குகிறது. நான் போய் அடங்குறேன். அதில் என்னுடைய சக்தி ஞானமும் கிரியையும் பெருமாளுடைய ஞானத்திலும் கிரியிலும் அடங்குகிறது என்று வணங்க வேண்டும். இதுதான் திருவடியிலே விடுகின்ற முறை. சரியாளருக்கு என்ன பாவனை, கிரியாளருக்கு என்ன பாவனை, யோகியருக்கு என்ன பாவனை, ஞானிகளுக்கு என்ன பாவனை என்பதை அந்த முக்கியமான விஷயத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. தூய மாமலர் சேவடிக்கள் நம் சென்னி மன்னி சுடருமே. திருவாசகம் இல்லையா? சென்னிப்பத்தா, சென்னிப்பத்தில் வருது இல்லையா? தூய மாமலர் சேவடிக்கள் நம் சென்னி மன்னி சுடருமேன்னா. சரி இருக்கட்டும், நான் அப்புறம் சொல்கிறேன். அது ஒரு விஷயம் ஞாபகம் வந்து அப்புறம் சொல்கிறேன். தலையே நீ வணங்காய் தாளை வணங்கா தலை தருவாய் உன் திருவடி கீழ் ஒரு தலைமறைவே. எல்லா கலையும் எழும்பி சிரத்துடன் சேர்தலால் திருவடி நன்னி நிற்பார் என்றதால் அங்கனம் சேர் நிலையை அக்கலைகள் படிமுறையால் பெற்று நிறைவுறுதலே சந்திரயோகம் என்பது விளங்கும். இதனால் மேற்கூறிய கலைகள் பயன் தருமாறு கூறப்பட்டது என்று அந்த 7வது மந்திரத்தை முடிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் கலைகளை சொன்னார். இடகலை பிங்கலை எல்லாம் சொல்லி, அப்புறம் சுடனி நாடி சொல்லி, அப்புறம் நட்சத்திரக்கலையை சொல்லி 96 கலைகளும் சிரத்திலே கொண்டு போக வேண்டும் என்று படிமுறையில் சொன்னார். நமக்கு பெருமானுடைய திருவடி அடையலாம் என்ற அந்த விஷயத்தை சொல். இதுதான் சந்திரயோகம். சந்திரயோகம் என்றால் ஏன் சிறப்பாக பின்னால் சொல்கிறார் என்றால், அஷ்டாங்க யோகத்தை காட்டிலும் பிராசார யோகத்தை காட்டிலும் சந்திரயோகம் சிறந்தது என்பதால் தான் இங்கே சொல்லியிருக்கிறார் என்று